எஸ்கியூஸ் மீ சார், இந்தாங்க நீங்க கேட்ட மாடல். தேங்க்யூ. சார் லேட்டஸ்ட் மொபைல் இருந்தா காட்டுங்களேன். சவுண்ட் எல்லாம் எப்படி இருக்கும்? நீங்களே செக் பண்ணி பாருங்க சார். ஹலோ. சொல்லுங்க சார். ஆமாம் சார். ஆமாம், நாளைக்கு காலைல கரெக்டாக 10 மணிக்கு வந்துருங்க சார். ஓகே ஓகே, தேங்க்யூ. சார் இந்த செட் ஓகே. இதுக்கு ப்ளூடூத் கொடுங்க. தேங்க்யூ சார். வேற ஏதாவது நல்ல நியூ மாடல் கிடையாது சார்? ஹே, இது நல்லா இருக்கே. இது எப்படி என் கண்ணுக்கு படாம போச்சு? இதே பேக் பண்ணுங்க. சாரி சார், இது அவர் செலக்ட் பண்ணிட்டாரு. வேற ஒரு பீஸ் கொடுங்க. இல்ல சார், ஒரே ஒரு பீஸ் தான் இருக்கு. சாரி சார். வேற நியூ மாடல் வேணா பாருங்க. இல்ல சார், நினைச்சது வாங்குறது என்னோட பழக்கம், கிடைச்சது வாங்குறது என்னோட பழக்கமே கிடையாது. இதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு. அதுவும் இல்லாம என் மனசுக்கு பிடிச்சவங்களுக்கு ஒருத்தங்களுக்கு கிஃப்ட் பண்ண போறேன். அதுக்கு இந்த மாடல் தான் கரெக்டா இருக்கும். சார் ப்ளீஸ், இது நான் எடுத்துக்கிறேன். இல்ல சார், இதை நான் செலக்ட் பண்ணிட்டேன். இது எனக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு பிடிச்சத நான் யாருக்கு விட்டு தர மாட்டேன். இல்ல சார், எனக்கு வேற எந்த மாடலும் பிடிக்கல, அதான் கேட்கிறேன். அதுக்கு நான் என்ன சார் பண்ண முடியும்? நான் செலக்ட் பண்ணி வச்சதுக்கு நீங்க போட்டியா வரீங்க? இவ்வளவு இருக்கு இல்லையா? இதுல ஏதாவது பாத்துக்கங்க. நானும் நீங்களும் ஒரே பொருளுக்கு தான் ஆசைப்பட்டிருக்கோம். எனிவே, யூ ஆர் லக்கி மேன். தாங்க. ஐயோ, போனோட டிஸ்பிளே உடைஞ்சு போச்சு. என்னது, டிஸ்பிளே உடைஞ்சு போச்சா? சார் ஏன் சார் இதை வேணும்னே கீழே போட்டீங்க? ஹலோ, என்ன வேணும்னு கீழே போட்டேன்னு சொல்றீங்க? நீங்க சரியா வாங்கல, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? சார் நான் அதை சரியா தான் வாங்கினேன். நீங்க தான் கீழே போட்டு அதை உடைச்சிட்டீங்க. உங்களுக்கு இந்த மொபைல் கிடைக்கலங்கிற கோபத்துல இப்படி அநியாயமா உடைச்சிட்டீங்களா சார்? சரியான சாட்டிஸா இருக்கிறீங்க நீங்க. ஹலோ, என்ன தேவையில்லாதெல்லாம் பேசுறீங்க? சார் இருங்க சார். சார் நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். நீங்க வேணும்னு தான் கீழே போட்டீங்க. இப்ப இந்த செல்லுக்கு யார் சார் பணம் கொடுக்கறது? பணம் தானே வேணும், அதை நான் கொடுத்துட்டு போறேன். அதுக்கே தேவையில்லாம் வீண் பழி ஏமல சுமத்துறீங்க. ஹலோ, எனக்காகலாம் நீங்க பணம் தர வேண்டாம். நீங்க பிச்சை போடுற நிலைமையில நான் இல்ல. சார், ஏன் தேவையில்லாம் வீணா பேசுறீங்க? நீங்க தான் செல்லை நான் கீழே போட்டு உடைச்சேன்னு சொல்றீங்க. அதான் பணத்தை நானே கொடுத்துறேன்னு சொல்றேன்ல. இந்த செல்போனுக்கு எவ்வளவு வேணுமோ இந்தாங்க, என் கார்டிலே ஸ்வைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வந்த நேரமே சரியில்லை. சார் எனக்கு இதே மாடல் தான் வேணும். நாளைக்கு வரேன், எடுத்து வைங்க. ஓகே சார். நான் ஆசைப்படுறது எனக்கு கிடைச்சிடணும். அப்படி கிடைக்கல, அது யாருக்கும் கிடைக்க விட மாட்டேன். வேற ஏதாவது மொபைல் காட்டுங்களா? சரிங்க சார். கௌரி,
அப்பா பாவம் கௌரி. அபிராமி கல்யாண வேலையெல்லாம் அவர் ஒரு ஆளா நின்று பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கு என்னங்க பண்றது? நானும் நீங்களும் அந்த வீட்டை விட்டு வர்றதுக்கு உங்க அண்ணன் தான் காரணமா இருந்தாரு. இப்ப அவரே அகிலாவை கூட்டிக்கிட்டு தனியா போயிருக்காரு. கல்யாண நேரத்துல அப்பாவை இப்படி தனியா விட்டுட்டு போறோமேன்னு உங்க அண்ணனுக்கு கொஞ்சமாவது பொறுப்பு இருந்திருக்கணும். அந்த ஆளுக்கு வாய்க்கிழிய பேசதான் தெரியும், மத்தவங்க மனச புரிஞ்சுக்க தெரியாது. ஏய், இப்ப எதுக்கு அவங்கள பத்தி பேசிட்டு இருக்க? நான் உன்னை சொல்றேன் கேள. வினோத் மேல உள்ள மனஸ்தாபத்தால தான் நாம அந்த வீட்டை விட்டு வெளில வந்தோம். இப்பதான் வினோத் அந்த வீட்டை விட்டு வெளில போயிட்டானே, நாம அந்த வீட்டுக்கு போனா என்ன? இல்ல எதுக்கு சொல்றேன்னா, அப்பாவுக்கு துணையா இருக்கும், அபிராமி கல்யாணத்துக்கு கூட இருந்து வேலை செஞ்ச மாதிரியும் இருக்கும். அபிராமியும் சந்தோஷப்படுவாள்ல. ஏங்க, இப்பதான் இந்த வீட்டுக்கே வந்திருக்கோம். அட்வான்ஸ் கொடுத்தே இன்னும் 1 மாசம் கூட ஆகல, அதுக்குள்ள வீட்டை காலி பண்ணலாம்னு சொல்றீங்களே. ஒரே வீட்ல எல்லாரும் ஒன்னா ஒட்டிட்டு இருந்தா முன்னுக்கு வரணுங்கிற எண்ணமே வராது. இப்படி தனியா இருந்தாதான் அடுத்த மாசம் வாடகை தரணுமே அப்படிங்கிற பயத்துல எங்கேயாவது வேலைக்கு போவீங்க. இது பாருங்க, இன்னும் கொஞ்ச நாளைக்கு இந்த வீட்ல இருந்து நம்ம தனியா முன்னேறி காட்டணும். அது வரைக்கும் இப்படி தேவையில்லாத பேச்செல்லாம் பேசாதீங்க. வாழ்க்கையில முதல்ல முன்னேற வழிய யோசிங்க. ஏய் கௌரி, வசந்த், வசந்த், அப்பா, அம்மா, அப்பா, அம்மா, வாங்க உள்ள வாங்க, உள்ள வாங்கம்மா. அப்பா வாங்கப்பா, வாங்க. உட்காருங்கப்பா. ஹாய், என் செல்லக்குட்டி. வா 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 வா. கௌரி யார் வந்திருக்காங்க பாரு, சீக்கிரம் வா. இதோ வரேன். வாங்க மாமா, வாங்க தே, எப்படி வாம்மா. இருக்கீங்க? இருக்கும். அப்பா, கௌரியோட அப்பா பார்த்து கொடுத்த வீடுப்பா. அப்படியா? வீடு ரொம்ப நல்லா இருக்குப்பா. மகா கேட்டுமா. அங்க எல்லாரும் ஒன்னா கூட்டமா இருந்துட்டு இங்க தனியா இருக்க ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. பரவாயில்லப்பா, நம்ம தனியா நிக்கும் போதுதான் நமக்குள்ள ஒரு வைராக்கியம் வரும். எனக்கே அது இப்பதான் புரிஞ்சது. நீயும் தனியா நின்னு போராடு, கண்டிப்பா ஒரு நாள் வாழ்க்கையில நீ ஜெயிச்சிருவ. கௌரி, அத்தை, நீ வசந்த் கூட சேர்ந்து நில்லு. அபிராமியோட கல்யாண பத்திரிக்கை வாங்கிக்க. உன் தங்கச்சியோட கல்யாணம் 30ஆம் தேதின்னு முடிவு பண்ணிருக்கோம். அப்பா, நீங்க 2 பேரும் வந்திருந்து அவளை ஆசீர்வாதம் பண்ணணும். வாய்க்கம்மா, வாய்க்கம்மா. அப்பா, என் தங்கச்சி கல்யாணத்துக்கு நான் போய் எல்லாருக்கும் பத்திரிக்கை வைக்கணும்ப்பா. ஆனா நீங்க வந்து எனக்கு கொடுக்குறீங்களேப்பா. அத வீட்டை விட்டு வரதுக்கு முன்னாடியே யோசிச்சிருக்கணும். இப்ப பேசி என்ன பயன்? மாமா உட்காருங்க, காஃபி போட்டு கொண்டு வரேன். காஃபிக்கு வீல வேண்டாமா? இல்ல மாமா, நீங்க கண்டிப்பா சாப்பிட்டுட்டு தான் போகணும். எங்க பேசிட்டு இருங்க, உட்காருங்க. அப்பா உட்காருங்கப்பா. அப்பா, அபிராமி கல்யாண செலவுக்காக வச்சிருந்த பணத்தை எடுத்து போலீஸ் ஸ்டேஷன்ல எனக்காக கட்டிட்டீங்க. இப்போ கல்யாணத்துக்கு பிள்ளைங்க என்ன கைவிட்டாலும் கடவுள் என்ன கைவிடலப்பா. சோமு 3 லட்சம் ரூபாய் பணத்தை கடனை வாங்கி கொடுத்திருக்கான். என் ஆயுசுக்குள்ள நான் அதை திருப்பி கொடுத்துருவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குப்பா. அப்பா, நான் வேற ஒரு பிசினஸ்க்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்ப்பா. அதுல கண்டிப்பா நான் பணம் சம்பாரிச்சிடுவேன்ப்பா.
நீங்க வாங்கின 3 லட்சம் ரூபாய நான் அடைக்கிறேன்ப்பா. அபிராமி கல்யாணத்துக்கும் என்னால முடிஞ்சதை நான் செய்யறேன்ப்பா. நீ சொன்னதே போதும்பா, நீ சொன்னதே போதும். அபிராமி கல்யாணத்தை நான் பாத்துக்கிறேன். நீ வந்து ஆசீர்வாதம் பண்ணாலே போதும்பா. அபிராமி உங்ககிட்ட அதைத்தான் எதிர்பார்க்கிறாப்பா. வசந்த், நீ ஏதாவது வேலைக்கு போய் 4 காசு சம்பாதிக்கிற வழியை பாருப்பா. வாழ்க்கையில பெருசா ஆசைப்பட்டு அதுல எதுவுமே நடக்காம போறதை விட எது முடியுமோ அதுக்கு ஆசைப்பட்டு உன் வாழ்க்கையை நிம்மதியா மாத்திக்க முடிகிற வழியை பாருப்பா. ஏதாவது வேலைக்கு போயிடுப்பா. நீ சம்பாதிக்கிற பணத்தை உன் பொண்டாட்டி கையில கொண்டு வந்து கொடு. உன் பொண்டாட்டிக்கு ஒரு நல்ல புருஷனாவும் உன் பிள்ளைக்கு ஒரு நல்ல அப்பனாவும் இருக்கணும்பா. அதுதான்ப்பா குடும்ப வாழ்க்கையோட தர்மம். அதை செய் போதும். பாரு, நீங்க நல்லா இருந்தா அதுதான் எங்களுக்கு சந்தோஷம்ப்பா. மாமா இந்தாங்க காஃபி. அத்தை என்ன மாமா காஃபி நல்லா இல்லையா? வறுமைக்குன்னு ஒரு சுவை இருக்குமா, அது இந்த காஃபில தெரியுது. காஃபி ரொம்ப நல்லா இருக்கு. இந்தாமா. அப்புறம் நாங்க வரட்டுமா? டேய் வாடா 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 வாடா. அப்பா அம்மா வரலன்னா கூட கண்டிப்பா நீ வரணும். அப்புறம் நான் வரட்டுமாப்பா? அப்பா இருங்கப்பா, ஏதாவது சாப்பிட்டு போயிடலாம். ஏய் சாப்பாடு இல்ல சரிங்க. இன்னும் நிறைய இடத்துக்கு பத்திரிகை கொடுக்கணும். நாங்க வரோம். இத பார், 2 நாள் முன்னாடியே வந்துடணும். வாமா போலாம். வரமா? வாங்க அத்தை. அம்மா மாப்பிள்ள வாங்க 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 மாப்பிள்ள, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி நான் நல்லா இருக்கேன். பெரிய நாயகி வீட்ல தான் இருக்கா. நீங்க பேசிட்டு இருங்க, நான் குடிக்க தண்ணி எடுத்துட்டு வந்துறேன். கூட்டு போப்பா. வாங்க. என்ன மச்சான், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அப்புறம் மாப்ள வீட்ல எல்லாம் நல்லா நல்லா இருக்காங்க? இருக்காங்க. போட்டோல தான் பாத்திருக்கேன், இது வரைக்கும் நேர்ல பார்த்தது இல்ல. இந்தாங்க. எடுத்துங்க. அப்புறம் மாப்ள பிசினஸ் விஷயம் வெளியே போயிருந்தீங்களா, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சுதா? எல்லா இடமும் முடிஞ்சிருச்சா? எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிச்சு மச்சான். பெரிய நாயகி வர நேரம் எல்லாமே சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிட்டு இருக்கு. அன்னைக்கு நீங்க உப்பு தாம்பலத்துக்கு வராதான் ஒரு பெரிய குறையா இருந்தது. ஆமா மச்சான், பெரிய நாயகி கூட நான் வராம போனதுக்கு ரொம்ப ஃபீல் பண்ணதா மீனாட்சிக்க சொல்லி நான் கேள்விப்பட்டேன். மாப்பிள்ள திடீர்னு வந்திருக்கீங்க. அம்மா ஏதாவது சொல்லி அமிச்சாங்களா? இல்ல, செல்போன் கடைக்கு போயிருந்தேன். அதான் பெரிய நாய்க்கு கிஃப்ட் பண்ணலாம்னு ஒரு மொபைல் வாங்கிட்டு வந்திருக்கேன். அக்கா அக்கா, உனக்கு ஒரு புது செல்போன் வந்திருக்கு. பரவாயில்ல, மாப்பிள்ளை இப்பவே வலையில விழ வச்சுட்டேன். ஏய் சும்மா ரெடி. எதுக்கு மாப்பிள்ள இதெல்லாம்? நம்ம வீட்லயே தான் போன் இருக்குல்ல. பெரிய நாய்க்கு கிட்ட எதுவும் பேசணும்னா அதுலயே பேசிக்கலாமே. இல்ல எதுக்கு வீண் செலவுன்னு. இருங்க, அவளை கூட்டிட்டு வரேன். சரி. என்னக்கா? பெரிய நாய்க்கு, ஏய் மாப்பிள்ள உனக்கு குடுக்கறதுக்குன்னு ஏதோ புதுசா செல்போன் வாங்கிட்டு வந்திருக்காராம். உங்ககிட்டயே குடுக்கணும்னு ஆசைப்படுறாரு, வந்து வாங்கிக்கவா. அம்மா நான் வரலம்மா. இந்த கோலத்துல நான் எப்படி வர்றது? அவர் முன்னாடியே வரேன்னு சொல்லியிருந்தா நான் ஏதாவது நல்ல புடவை கட்டி ரெடியாகியாவது இருந்திருப்பேன். ஏண்டி, மாப்பிள்ள தான் உன்னை ஏற்கனவே பாத்துருக்காருல. பைத்தியம் மாதிரி பேசாத. இன்னைக்கு என்ன உன்னை புதுசாவா பார்க்க போறாரு? எந்திரிச்சு வா. அம்மா நான் வரலம்மா, என்ன வற்புறுத்தாது. அக்கா, மாப்பிள்ள உனக்காக கடையா ஏறி வாங்கிட்டு வந்திருப்பாரு. போய் செல்போன் வாங்கிட்டு வாக்கா. நீ பாக்குறியோ இல்லையோ, செல்போன் எப்படி இருக்குன்னு நான் பாக்கணும். ஆமாக்கா, நானும் பார்க்கணும். போய் வாங்கிட்டு வாங்க. நீங்க 2 பேரும் சும்மாவே இருக்க மாட்டீங்களாடி? ஏய்
எதுக்கு உங்களுக்கு திட்டுறேன்? ஏய், அவர் இவ்வளவு தூரம் வீடு தேடி வந்திருக்காருடி. எதுவும் தப்பா நினைச்சுக்க போறாரு. முதல்ல எந்திரிச்சு வா. நான் வர மாட்டேன்னு சொல்லிட்டேன்ல, உனக்கு வேணா நீ போய் வாங்கிக்க போ. ஏண்டி இவ என்னடி இப்படி இருக்கா? அவ ஊர்ல போன பண்ணி கட்டிக்க போறவன வர சொல்லி பேசிக்கிட்டு இருக்காளுங்க. ஐயோ நான் என்ன சொல்றதுன்னே புரியலையே. ஏன்க்கா இப்படி பண்ற? அக்கா, கல்யாணத்துக்கு அப்புறமும் நீ இதே மாதிரி இருந்துராத, அப்புறம் ரொம்ப கஷ்டம். நீ உன் வாயை கொஞ்சம் மூடிக்கோ. மாப்பிள்ள, அவ கொஞ்சம் கூச்சப்படுறா. நீங்க ஒண்ணும் தப்பா எடுத்துக்காதீங்க. அவ சுபாவமே அப்படிதான். என்ன பார்க்க ஏன் கூச்சப்படணும்? அது நான் அவ்வளோ கட்டுப்பாடா வளர்த்துருக்கேன். சரி அத்தை, இந்த செல்போனை மட்டும் கொஞ்சம் கொடுத்துறீங்களா? பெரிய நாயகி, உனக்கு என் மேல இவ்வளோ ஆசையா? அத்தை கிட்ட வரமாட்டேன்னு சொல்லிட்டு இவ்வளவு அவசரமா வந்து வாங்கிட்டு போறியா? ஐயோ அக்கா, டச் ஸ்கிரீன்க்கா. டச் ஸ்கிரீனை வாங்கி தந்த மாமாவை மனசு டச் பண்ணிட்டாரு போல. பாருக்கா. அத்தை, நீங்க தப்பா நினைச்சுக்கலன்னா பெரிய நாய் கூட நான் ஜோடியா ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்களை ஜோடியா பார்க்கணும் ரொம்ப ஆசைப்படுறாங்க. என் மொபைல்ல எடுத்துக்கிறேன். கொஞ்சம் பெரிய நாய்க்கு வர சொல்றீங்களா? இந்த செல்போன் வாங்குறதுக்கே அவ அவ்வளோ வெக்கப்பட்டா மாப்ள. இப்போ உங்க கூட போட்டோ எடுத்துக்கிறதுக்கு வருவாளான்னு தெரியலையே. மாப்பிள்ள ஆசைப்பட்டார்ல, போய் சொல்லி கூட்டு வா போ. பேசி பாக்குறேன். அக்கா கூப்பிடுறாங்கல்ல, வாக்கா. அம்மா வேண்டாமா, நான் சொல்றது கேளு. என்னால இந்த கோலத்தோட போட்டோக்கெல்லாம் வந்து நிக்க முடியாது. உங்க 2 பேருக்கும் அடுத்த மாசம் கல்யாணம் ஆக போகுதுரி. கல்யாணம் ஆகும்ல, அப்போ ஜோடியா நின்னு போட்டோ எடுத்துக்கலாம். அவர் கிட்ட போய் நான் சொன்னேன்னு சொல்லு போ. ஏதாவது தத்து புத்து அவர் காதல் விழப்போகுது. எந்திரிச்சு வா. அம்மா மா நீ போமா, நான் அக்காவை ரெடி பண்ணி கூட்டிட்டு வரேன். நீ போய் கூட்டிட்டு வா அவளை. அம்மா அக்கா, நீ எந்திரி. நீ எந்திரி. சொல்லிருக்கேன், இப்ப வந்துருவா.